ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஹோம் ஷெஃப் அஃபிஷியல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பாய் வீட்டு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு, கூட தாளிப்புக்கு 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் அதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் 2 நல்லா நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சு அதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது ஃப்ரை ஆகி வந்ததும் 2 பச்சை மிளகா, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கூட புதினா கொத்தமல்லியும் போட்டுருங்க. தக்காளியும் 2 மீடியம் சைஸ் போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி. நான் மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், கூட காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கட்டியான தயிரை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கரம் மசாலா இது நான் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு தேங்காய், அது கூட கேஷ்யூ இதை போட்டு இதை நல்லா அடித்து ஃபைன் பேஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே கூட விட்டுறலாம். கடைசியாக கீ 1 டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கரம் மசாலா இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, பாய் வீட்டு சீக்கிரட்டே அந்த கரம் மசாலா தான். 5 கிராம் ஏலக்காய், 5 கிராம் கிராம்பு, 10 கிராம் பட்டை, இதில் டபுள் மடங்கு ரேஷியோனாலும் அப்படியே 10-10-20 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வெயிலில் 1 மணி நேரம் காய வச்சு பொடி பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட கரம் மசாலா ரெடி. கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரில் 5 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிங்கன்னா வீடே மணக்கிற பாய் வீட்டு மட்டன் குழம்பு ரெடி. டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த குழம்பு பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ், அப்புறம் கீ ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்போ. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.